எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் பேச்சுல எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நானும் ராஜானும் வேற வேற தண்ணிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி கிடையாது. எனக்கு அடிபட்டு 97 எனக்கு அடிபட்டு கையில கால அடிபட்டு இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தா ராஜா தான் சேர்த்தேன். அந்த உண்மை யாருக்கு தெரியாது. ஏன்னா அப்ப வெங்கடேசன் இருந்தாங்க, கபில் எல்லாம் இருந்தாங்க. அதனால எங்க நட்பு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நீங்க யாராவது மிஸ் பண்ணி அப்படி பொண்ணு பிடிச்சிருக்க வேண்டாம். தண்டவாளம் ரயில் தண்டவாளம் அப்படி 2 ட்ராக் போயிட்டே தான் இருக்கும். எந்த ஜங்ஷன்ல பாக்கணுமோ எங்க நிக்கணுமோ அது போயிட்டு பேசிட்டே இருப்போம். அதே மாதிரி நீங்களும் நாங்க வேற அவங்க வேற பிரிச்சுட்டு அந்த பாகுபாடு இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்களோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்களோ இல்ல திருநெல்வேலி தான் ராஜா எனக்கு மேல எல்லாம் ஒண்ணுதான். எங்க சந்திப்பு கம்மி. என்னோட பிரச்சனைகள் ஒரு பக்கம், அவரோட பிரச்சனை ஒரு பக்கம். தனிப்பட்ட அளவில் எங்கேயே பேசிக்கிறோம். பப்ளிக் மீட்டிங்ல பாக்குறாங்க. இது 5 வருஷம் போன தம்பி கல்யாணத்தோட பாத்துருக்கோம். அதுக்கு முன்னால வள்ளியூர் மாநாடு நேரில் பேசிருக்கேன். கல்யாணத்தோட கூட நான் வந்து போன மாதிரி போன பேச முடியல. அதனால எங்க நட்பு என்ன உயிர் காப்பாத்துற நட்பு. அதனால அதை எல்லாரும் அவர் வேற நான் வேற நினைக்கிறாங்க. மற்றபடி எங்க பணிகள் நடந்துட்டு இருக்கோம். இளைஞர்கள் ஒண்ணு சொல்ல கேட்டாருங்க, எப்பவுமே ஒரு லட்சியத்தை பெருசா வைங்க. நம்ம சமூகத்தில் காமராஜர் இருக்காருன்னா காமராஜர் மாதிரி அவர் ஒரு பாட்டா நம்மளும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். அதே மாதிரி வரணும்னு நினைக்கணும். தொழில பெருசா நினைக்கணும். யாரை பார்த்தாலும் மற்ற சமுதாயங்களோட வீட்டுக்கு குடிக்காங்க, நம்ம பார்ல வந்து குடிக்காங்க. அது கேவலமா இல்ல. மேல கீழே வர, கீழே மேல ஏற. இதை நான் உங்களோட கண்டிப்பா நான் பாத்துட்டேன். எங்க பார்த்தாலும் பார்ல பார்த்தாலும் நம்ம தான் இருக்காங்க. மத்தவங்க எங்கேயோ சந்தோஷமா குடிச்சு பாரு. அதை புரிய குறைங்க. தொழில் பண்ணுங்க. எதனாலுமே ஒரு லட்சத்துக்கு போராட்டம் வரதான். 20 வருஷம் போராட்டம், அவர் 10 வருஷம் போராட்டம். எவ்வளவு இழப்பு நடக்குது தெரியுமா? அந்த இழப்புகளை நீங்க இளைஞர்கள் அது நீங்க பெரிய நாள் வரணும். இந்த ஃபீல்ட்ல இதுக்கு ஆனும் ஏதாவது இது எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க தொழில வாங்க. நீங்க தொழில இருந்தா எங்களுமே சப்போர்ட்டா இருக்கும், நாங்களும் சப்போர்ட்டா இருப்போம். பல இளைஞர்கள் வளர்க்கலாம், வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நம்ம சமுதாயம் பெரிய பெரிய தொழில் பண்ணா நம்ம ஆட்கள் வேலை கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வாழ வச்சு சமுதாயம், நம்ம ஈகை குணமுள்ள சமுதாயம். நம்ம யாரும் த்ரோ பண்ண மாட்டோம். ஆனா ஏற்ற அதை பாத்துக்கிறோம். அதை நம்ம எல்லா போராட்டம் பண்ணுவோம். அதை சொல்லி அடிப்பதில்ல கிள்ளி அடி. அதனால அது அப்படித்தான் நடக்கும். சொல்லாம நடந்துட்டே இருக்கும். நட்புங்கிற நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சொல்ல போனா ரஜினி கமல்